பேருக்கு சோறு இல்ல, 100 ஆக்குனா 100 பேருக்கு கிடைச்சுன்னு நினைக்கிறீங்களா? 100க்கு 5 இருக்காது. இதான் கணக்கு. அப்ப 10,000 பேர் ஆக்குனீங்கன்னு வைங்க, அப்பவும் அதே சதவீதம் 500 பேர் கிடைக்காது. அப்ப இந்த உணவு கிடைக்காமல் போவதற்கு காரணம் விநியோகிக்கிற முறை சரியில்லை. ஒரு பக்கம் குவியுது, ஒரு பக்கம் பள்ளமாவுது. இதுதான் யதார்த்தம். இன்றைக்கு G7 என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தில் மிக பணக்கார 7 நாடுகள் G7 ஒன்று அமைப்பு வச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் 7 பணக்கார நாடுகள்ல பாதி உலகத்தின் செல்வங்கள் குவிஞ்சு கிடக்குது. மக்கள் தொகையில அவன் 10% கூட இல்ல. G7 உள்ள 50 பேரும் சேர்த்தா 10% குறைவாக உள்ள 7 நாடுகள்ல 50% அதிகமான செல்வம் குவிந்து கிடக்குது. அப்ப ஒரு பக்கம் போய் குவியறதுனாலையும் நமக்கு விநியோகிக்க தெரியாததுனாலையும் தான் இந்த உணவு தட்டுப்பாடு, வறுமை ஏற்படுது. நீங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வறுமையை ஒழிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. இது நீங்க முதல்ல விளங்கிக் கொள்ளணும். இரண்டாவது மக்கள் தொகை பெருகுவதனால எந்த ஒரு கேடும் ஏற்படாது, மாறாக உலகத்திற்கு நன்மை தான் ஏற்படும். நல்லா விளங்கிக்கணும். உலகத்துக்கு கேடு ஏற்படவே செய்யாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா பங்கு போட்டுருவாங்களே, நமக்கு ஒண்ணு கிடைக்காம போயிருமே. நிச்சயமா நடக்காது. இந்த உலகத்தில் இவ்வளவு நவீன நிலைக்கு மனுஷன் முன்னேறி இருக்கிறான்னு சொன்னா மக்கள் தொகை பெருகுனதுதாங்க காரணம். இப்ப இந்த ஒளிபரிக்கையை கண்டுபிடிச்சான். எது கண்டுபிடிச்சான்? மாயவரத்தில் மொத்தமே 10 பேர் வைங்க, இது தேவையா? 10 பேர் இப்படி உட்காந்து பேசிட்டு போயிருவான். நீங்க மக்கள் தொகை அதிகமாகும் பொழுது அவ்வளவு பேர் கேட்கணுமே, அதுக்கு என்ன பண்றன்னு ஐடியா பண்றான். இதை கண்டுபிடிக்கிறான். மொத்தமே உலகத்து ஜனத்தொகை 500 பேர் வைங்க, பஸ் வந்திருக்குமா? பஸ் தயாரிச்சா கமர்ஷியல் அவனுக்கு கட்டுப்படி ஆகுமா? கார் வந்திருக்குமா? விமானம் வந்திருக்குமா? இந்த வாகனங்கள், இந்த மாதிரியான நவீன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறோமே, அதுக்கு மனுஷனை தள்ளுனது எதுன்னு கேட்டா மக்கள் தொகை பெருக்கம் தான். இப்ப சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு செவ்வாய்க்கு போலாமான்னு ஆராய்ச்சி பண்றானே, அது எதுக்கு பண்றான்? இங்க இடம் இல்லாம போச்சுன்னு சொன்னா நம்ம அங்க இப்போ ஐடியா பண்ணி பார்ப்போம், ஏதாவது தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்ப்போம்னு சொல்லி அந்த முயற்சியில மனுஷன் ஈடுபடுறானே, அதுக்கு எதுக்கு என்ன காரணம்? மூளைக்கு வேலை கொடுக்க அது எவ்வளவு பெரிய வேலை செய்யுதுன்னு பாருங்க. அதே மாதிரி குடிக்க தண்ணி, அந்த காலத்துல மழை பெய்யணும், இல்லைன்னா குளங்குட்டையில் அள்ளி குடிப்போம். இன்னைக்கு என்ன நிலைமை? சாக்கடையை குடிநீர் ஆக்குறேங்கிறான், கடல் தண்ணீரை பிடிச்சி குடிநீர் ஆக்குறேங்கிறான், உப்பு தண்ணியை நல்ல தண்ணியை ஆக்குறேங்கிறான். கடல் தண்ணியை குடிநீர் ஆக்கணும்னு ஏன் இவனுக்கு மூளை வேலை செய்யுது? நம்ம பெருகுனதுதான். பெருகல் என்ன, இந்த கண்டுபிடிப்புலாம் வந்திருக்காது. அந்த காலத்துல 6 மாசம் கழிச்சு விவசாய நெல்ல கொண்டே போடுவான், 6 மாசம் ஆகும் அறுக்கிறதுக்கு, வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது போதுமானதா இருந்துச்சு. மக்கள் அதிகமான பண்றான். 5 மாசத்துல பண்ண முடியுமா? 4 மாசத்துல இருக்கிற மாதிரி இதை கண்டுபிடிக்க முடியுமா? 3 மாசத்துல இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியுமா? குருவன்னு கண்டுபிடிச்சான், 3 மாசம். இன்னும் கண்டுபிடிக்க போறான், காலையில போட்டு சாயந்தரம் அறுப்பான். நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, மணி அப்பெல்லாம் எது நடக்கான்னு நீங்க நினைச்சீங்களா? நடந்துகிட்டு இருக்குது, அதை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இட நெருக்கடி ஏற்படும், அதெல்லாம் ஏற்படாது. அந்த காலத்தில் இப்படித்தான் கட்டடம் கட்டிட்டு இருந்தோம். மக்கள் அதிகமான இப்படி கட்டுறதுக்குள்ள மெட்டல கண்டுபிடிச்சான். கொஞ்சம் இடம் தான் இருக்குது. நான் 4 குடும்பம், அண்ணன் தம்பி, நாங்க 4 பேரு பங்கு வச்ச ஆளுக்கு ஒரு ரூம் கூட தேராது, இப்படி பங்கு வச்சுக்கிறோம். அப்ப இந்த கான்கிரீட், இந்த மெட்டல், இந்த இரும்பு, இந்த ஜல்லி, இதெல்லாம் வச்சு ஒரு கண்டுபிடிச்சான ஃபார்முலா. அதுக்கு என்ன காரணம்? நம்ம பெருகுனதுதான் காரணம். அந்த காலத்துல ஒரு விருந்தாளி வந்துட்டா கோழிக்கு அலைவாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிராமத்துல யாராவது விருந்தாளி வந்துருவாங்க, கோழி கிடைக்காது. கோழி வாங்கி கொடுக்கறதுக்காக வேண்டி ஒவ்வொரு இடமா அலைஞ்சு ஒரு கோழி வாங்க இயலாது, மக்கள் தொகை கம்மியா இருக்கும்போது. இன்னைக்கு தாறுமாறா ஏற்குமாறா எவ்வளவு போயிடுச்சு. பாரதியார் படிச்சார் 30 கோடி முகமுடைய ஆண்டு, பாகிஸ்தானை சேர்த்துக்கிட்டு. அந்த பழைய இந்தியாவிலேயே அவர் 30 கோடி தான் இருந்துச்சு. இப்ப ரெண்டும் சேர்ந்து 140 கோடியா போச்சு. பாகிஸ்தான், பங்களாதேஷ் சேர்ந்து எத்தனை மடங்கு பெருகி இருக்கிறோம். இவ்வளவு பெருகின பிறகு கோழி விற்கிற கடை வச்சிருக்கான். ஒரு கோழிக்கு அலைஞ்சா மக்கள் தொகை கம்மியா இருக்கும்போது இப்ப என்ன, 1000 விருந்தாளி வந்தாலும் அவ்வளவு பேருக்கு நீங்க கோழி வாங்கி கொடுக்க முடியுமா இல்லையா? அதே மாதிரி விவசாய பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்க. வெறும் அசைவத்துக்கு மட்டும் இல்ல, சைவத்தை எடுத்துக்கிடுங்க. உருளைக்கிழங்கு இப்படி இருந்துச்சு, இப்ப இப்படி தயாரிக்கிறான். இவன் மூளையை கண்டுபிடிச்சு மக்கள் தொகை பெருகுத, இந்த உருளைக்கிழங்கைய ஒரு 20 மடங்கு பெருசாக்க முடியுமா? ஆராய்ச்சி பண்ணி உருளைக்கிழங்கு இப்படி, ஆப்பிள் இப்படி, சாத்துக்குடி இப்படி, பூசணிக்காய் அளவுங்க, அதை கண்டுபிடிக்கிறான் மனுஷன். அன்னைக்கு ஒரு 20 உருளைக்கிழங்கு ஒரு குடும்பத்துக்கு தேவை. இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு போதும். அந்த அளவுக்கு பெருசா மனுஷன் கண்டுபிடிக்கிறான்.
அவன் பெருசாக்குறான், உற்பத்தி அதிகமாக்குறான். ஒரு குறிப்பிட்ட 22 நாள் அவன் ஒரு கோழி குஞ்சாகிறதுக்கு. இன்னைக்கு அவ்வளவு நாளா மிஷின்ல வச்சு குஞ்சு உண்டாக்குறான். அவன் முட்டையை கொண்டு வைக்கிறான், மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் குஞ்சாக்கிறான். 50 காசு கோழி குஞ்சு வைக்கிறான் தெருவில் கொண்டாங்க, கலர் கலரா அடிச்சு. ₹1 ஒரு கோழி குஞ்சு. பாத்தீங்களா, எங்க முட்டையை விட கம்மியா இருக்கு கோழி குஞ்சு விட. அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, மக்கள் தொகை பெருக 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 உங்களுக்கு என்ன கிடைக்கல? இப்ப என்னன்னு கேட்டா, அரிசி கிடைக்கலையா? வாங்க காசு தான் இல்ல, அரிசி கிடைக்காம இல்ல. மூட்டை மூட்டையா வச்சிருக்கான். காசை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் அலைஞ்சது ஞாபகம் இருக்கு. எலிக்கறி திங்க சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா? அரிசி கிடைக்காட்டி எல்லாரும் எலிக்கறி சாப்பிடுங்க. எப்ப எப்ப குறைவா இருக்கும்போது, சுதந்திரம் பெற்ற புதுசுல அவுன்ஸ் கணக்கில் அரிசி போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ரேஷன்ல அவுன்ஸ் கணக்கில் அரிசி, அவுன்ஸ் கணக்கு அரிசி, மரவள்ளி கிழங்கு உணவு. மக்கள் தொகை கம்மியா இருக்கும்போது, மக்கள் தொகை அதிகமான எத்தனை வெரைட்டின்னு பாத்தீங்களா? அரிசியை பார்த்தா ஒரு 200 மூட்டை, 200 சைஸ் வச்சிருக்கான். 5000 கருணாங்கிறான், எர்ணாங்கிறான், புறநாங்க, என்னென்னமோ சொல்றான், வாயில் நுழைய மாட்டேங்குது. அத்தனை வகையான வெரைட்டிகள்ல அரிசி. வாங்க காசு இல்ல. காய்கறி அப்படித்தான், வந்து மூட்டை லாரி லாரியா வந்து இறக்குறான். இங்கேயே உள்ளதெல்லாம் என்ன கிடைக்கல உங்களுக்கு? வாங்குகிற திறன், வேலை தான் இல்ல, ஊதியம் தான் இல்ல, காசு தான் இல்ல, உணவுகளுக்கு தட்டுப்பாடு இல்ல. எந்த பஞ்சமும் உலகத்தில் எந்த உலகத்திலும் ஏற்படவே இல்லை. ஆஸ்திரேலியாவில் என்ன பண்றான், பாலை கறந்து கறந்து மக்கள் தேவைக்கு மேல பால் இருந்தவுடனே விவசாயிக்கு ஒண்ணு கிடைக்க மாட்டேங்கிறான். கொஞ்சோண்டு பாலை வித்துவிட்டு மீது கடல்ல கொட்டுறான். கறந்த பாலை கொண்டே கடல்ல கட்டுற அளவுக்கு இருக்குது. அதனால நீங்க விளைவிக்கிறேன்னு, மக்கள் தொகை பெருக பெருக உலகத்துக்கு சேமம் தான். உலகத்துக்கு நீங்க நினைக்கிறீங்க வெறும் வயிற்றோட மனுஷன் பிறக்கிறான்னு நினைக்கிறீங்க. இல்ல, இந்த வயிற்று பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய மூளையோட தான் பிறக்கிறான் மனுஷன். மனுஷன் வயிற்றோட மட்டும் பிறக்கல. ஒருத்தன் 1000 பேர் ஒரு ஊர்ல பிறக்குவான். அதுல ஒரு குழந்தை ஒரு ஜீனியஸா இருப்பான். அவன் 50,000 பேருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்றவனா இருப்பான். 1000 குழந்தையில ஒருத்தன் பிறப்பான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? 50,000 பேருடைய வறுமையை தீர்ப்பவனா இருப்பான். உதாரணமா ஒரு மாசத்துல நெல் அறுவடை செய்யணும் வைங்க. ஒருத்தன் பிறந்து 15 நாள்ல அறுவடை செய்யறதை கண்டுபிடிச்சான்னா 300 கோடி பேருடைய வறுமை தீர்த்துட்டான். 600 கோடி பேர் இருக்கிறோம். உணவு அப்படி டபுள் ஆக்கிட்டான். என்ன வந்து பாருங்க, ஒரே ஒருத்தன் பிறந்து. அப்ப இப்படி யோசிச்சு பார்க்கணும். அப்ப வாஜ்பாயுடைய தகப்பனாரு இப்படி நினைச்சிருந்தாருன்னா வாஜ்பாய் ஒரு ஆள் கிடைச்சிருப்பாரு. இந்திரா காந்தியுடைய தகப்பனார் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இந்திரா காந்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குதா? நம்முடைய தகப்பன்மார்கள் நம்மளை பெற விடாம ஆக்கியிருந்தா அந்த நிகழ்ச்சி நடத்திருப்போமா? ஏன் தகப்பனார் உங்க தகப்பனார் நினைச்சிருந்தா நான் சொல்லவோ நீங்க கேட்கவும் இருப்பீங்களா? மக்கள் தொகை பெறுகிறது உலகத்துக்கு நன்மை தான் தரும். இதை நீங்க விளைவிக்கணும். பெரிய பெரிய பயங்கரமான சுமை ஏற்பட்டு நினைக்காதீங்க. இந்தியாவில் நிலப்பரப்புக்கும் பஞ்சம் கிடையாது. 5% கூட நம்ம யூஸ் பண்ணல. 95% நிலப்பரப்புகள் யாருக்கும் பயன் இல்லாம இந்த நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அதை விளைவிக்கணும். யூஸ் பண்ணாத நிலம் இருக்குது. நீங்க மாயவரத்துல தான் இருப்பேன் வந்து குவிக்கிறதுனால நெருக்கடி வருது. மாயவரத்து கும்பகோணத்துக்கு இடையில இருக்குது எக்கச்சக்கமான இடம். நம்ம அதுக்கு போக மாட்டேங்கிறோம். இடப்பற்றாக்குறை இல்ல. கடல்ல போய் குடியிருக்க முடியும். விண்வெளியில போய் தனி உலகம் அமைச்சுட்டான். பாத்தீங்களா? இப்ப விண்வெளியில சந்திரனுக்கும் போகாம செவ்வாய்க்கும் போகாம சோதனை முறையில ஒரு மிதக்கும் நகரத்தை உண்டாக்கிட்டான். பல நாடுகள் சேர்ந்து, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மிதக்க விட்டுருக்கான் சோதனையா. அது சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னா அது நமக்கு கும்பகோணத்துக்கு தஞ்சாவூர் மாதிரி கூப்பிடுவாங்க. இங்க ஏ நகரத்துக்கு வாங்க, பி நகரத்துக்கு வாங்க. நம்ம ராக்கெட்ல இருப்பி தங்க போறோம். அங்க மாளிகை கட்டி குடியிருக்கிற அளவுக்கு மனுஷன் எங்க போய்கிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்ப நரசிம்மராவ் 16வது புள்ள, அவர் தகப்பனார் நினைச்ச அந்த 16வது புள்ள கிடைச்சிருக்குமா? இந்த நாட்டை ஆண்டார எப்படி ஆண்டாருங்கிற விஷயம் வேற. கிடைச்சிருக்குமா? அப்ப அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறங்கிற பெரிய நல்லது நினைக்காதீங்க. என்ன நினைக்கணும்? உங்களுக்கு முடியலையா? ஒரு பெண்ணுக்கு முடியலையா? அல்ல அவனுக்கு தனிப்பட்ட முறையில் அவனால சமாளிக்க முடியலையா? அவன் கட்டுப்படுத்திக் கொள்வது இஸ்லாம் அனுமதிக்குது. அது சிறந்ததுன்னு பிரச்சாரம் பண்றது இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. பொம்பளைக்கு முடியல, என்னால முடியாது, 2க்கு மேல முடியாது, போ விட்டுட்டு போ, நீ பெற்றுதான் ஆகணும்னு உத்தரவு போடப்படுது. அப்படி ஒன்று உத்தரவு கிடையாது. ஒரே ஒரு கண்டிஷன் இஸ்லாத்துல இருக்குதுங்க. என்ன இருக்குது? நிரந்தரமா அறுத்துப்படாதீங்க. அதாவது இவன் சொல்லுவான், அரசாங்கம் எப்படி சொல்லுவான், 2ஓட போதுமா. இவன் சொல்ல கேட்டு 2ஓட அறுத்துக்கிட்டேன்னு வைங்க, 2 மண்டையை போட்டுருச்சு. எவன் தருவான் எனக்கு 3வது? 2ஓட போதும்னு சொல்லிட்டான். இவன் சொல்ல கேட்டுக்கிட்டு நானும் 2ஓட நிப்பாட்டிக்கிட்டு புள்ள பெறக்கூடிய சக்தியை நான் இழந்துட்டேன் நிரந்தரமா.
இப்ப எனக்கு மறுபடியும் பிள்ளைய தரவன் எவன்? நான் எப்படி எனக்கு வாரிசு கிடைக்கும்? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நிரந்தரம்